நிச்சயமா இது வந்து ஒரு சமத்துவத்தின் மீதான தாக்குதல் அப்படிதான் சொல்லணும். இந்த கேஸ்ல பர்டிகுலர்ல ஹைலைட் வந்து கொலைகாரருடைய அம்மாவும் அப்பாவும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். கொலை செய்தவர்களுடைய புகைப்படம், கொலைக்கு இவ்வளவு உறுதுணையாக இருந்தவர்களுடைய புகைப்படம் ஏன் வெளியே வராம இருக்கு? இது அவங்களுடைய எத்தனையாவது கொலையோ, எத்தனையாவது கொலைக்கு உடந்தையோ, எத்தனையாவது கொலையினுடைய ஆதரவாளர்களோ அவர்கள். இன்ஃபேக்ட் வந்து அக்யூஸ் நம்பர் 1 அவங்க அப்பா தான், அக்யூஸ் நம்பர் 2 வந்து அவங்க அம்மா, அக்யூஸ் நம்பர் 3 தான் சுர்ஜித். பட் இந்த ஆணவ கொலை செய்யக்கூடிய அந்த குடும்பம் வந்து ரொம்பவும் ஆணாதிக்கத்தில் ஊறிய குடும்பங்களா, சாதியில் ஊறிய குடும்பங்களா இருக்கிறது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அசோசியேஷன் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவங்க தரப்புல அதை பாதுகாப்புன்னு சொல்றாங்க. உங்க வீட்டு பெண் இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஆணோட இருக்கிறத நான் விரும்பல அப்படின்றாங்க. ஸோ பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால நீங்களே கொலை பண்ணிடுவீங்க. சூப்பர், செம்ம செம்ம ஐடியா. யாரு ஆபத்தானவர்கள்? நீங்கள் தானே மாபெரும் ஆபத்தானவர்கள். மோர் தென் 95% or 98% ஆஃப் தி எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் இப்போ வரைக்கும் ஒரு கனத்த மௌனம், ஒரு கொடூரமான பயங்கரமான மௌனம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மௌனம் தான் கொலை செய்ததுன்னு நான் சொல்றேன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு காங்கிரஸ் ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட்டை சார்ந்த தோழர் சுபத்ரா அவர்கள் நிகழ்வு இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாட்டில் ஜாதி ஆணவ படுகொலை அப்படின்றது எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வாக இருக்கிறது. முதற்கட்டமாக நேற்று திருநெல்வேலியில் நடந்த கெவின் முதல் தலைமுறை பட்டதாரி மீது நடந்த தாக்குதலை நீங்கள் எப்படி முதல்ல பார்க்குறீங்க சமூக ஆர்வலராக? இது நிச்சயமா இது வந்து ஒரு சமத்துவத்தின் மீதான தாக்குதல் அப்படிதான் சொல்லணும். இது ஏதோ ஒரு கவினுக்கு நடந்துச்சு, அந்த பையன் பாவம் அப்படின்னு சொல்கிற பார்வை கிடையாது. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இப்போ நான் வந்து ஓஎம்ஆர்லேருந்து தான் வரேன். இதே ஓஎம்ஆரில் அந்த தம்பி வந்து டிசிஎஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு என்னை போலவே நடமாடிட்டு இருந்திருப்பார். நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 1.5 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கக்கூடிய படித்த, நீங்கள் சோகால்டு டீசன்சின்னு என்ன சொல்கிறீங்களோ எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி. அந்த தம்பியோட ஃப்ரெண்ட்ஸோடைய போஸ்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். எக்ஸ்தல போஸ்டர்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, எல்லாருக்கையும் இன்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு கூட இது நடக்கலாம். சாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிறது, நான் நிறைய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அவங்களுடைய ஃபேமிலிஸ் அல்லது கொலையிலேருந்து தப்பிச்சவங்க, இவங்க எல்லாருக்கிட்டையும் நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. ஸோ அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சாதி போராளியாவோ இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஒரு காதல் வந்தது அவங்க லைஃப்பில், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க, அல்லது அவங்களுடைய இணையர் கல்யாணத்துக்கு அப்புறமோ முன்னாடியோ வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுவும் நெருங்கிய அந்த ஃபேமிலியாலேயே கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஷாக்காக தான் அவங்க லைஃப்பில், ஓ சாதிங்கிறது இவ்வளோ மோசமான ஒரு கோர முகம் கொண்டதா அப்படிங்கிறதையே அந்த ஆணவ கொலை செய்யப்பட்ட ஃபேமிலிஸ் விக்டிம்ஸ் வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதோடைய குரூரத்தை பார்க்கறது கூட. அவங்களும் ஜாதி நம்பிக்கை உள்ளவங்களா தான் இருப்பாங்க இல்லையா? அது நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அவங்களுக்கும் இருந்திருக்கும். அது அவங்க காதல் வந்து அதை மாற்றி அவங்க வந்து மாற்று சாதி காதல் திருமணம் செய்தவங்க அல்லது திருமணம் செய்ய போகிறவங்க தான் இந்த மாதிரி படுகொலைகளுக்கு ஆளாகிறாங்க. ஜாதி ஆணவ படுகொலையில பாதிக்கப்படுற குடும்பம் இருக்கு இல்லையா? நான் நினைக்கிறேன் அந்த குடும்பமும் ஜாதி மீது நம்பிக்கை உள்ளவங்களா தான் இருந்திருப்பாங்களான்னு கேட்குறேன். இருந்திருப்பாங்கல்ல, ஒரு ஆவரேஜ் இவங்க வந்து இருந்திருப்பாங்க. சரி, நம்ம தம்பிக்காக நம்ம பொண்ணுக்காக அதை விட்டு நீங்கி இருக்கலாம்னு நினச்சிருக்கலாம், அல்லது நீங்கவே கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம். சில இடத்துங்களில் 2 குடும்பமுமே வந்து அந்த மாதிரி ரொம்ப சாதியை கட்டிக்கிட்டு அழுகிற குடும்பமாக இருக்கும். சில குடும்பங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும், சிலர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. இது பலவேறு நிலைப்பாடுகளில் இருக்குது. பட் இந்த ஆணவ கொலை செய்யக்கூடிய அந்த குடும்பம் வந்து ரொம்பவும் ஆணாதிக்கத்தில் ஊறிய குடும்பங்களா, சாதியில் ஊறிய குடும்பங்களா இருக்கிறது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அசோசியேஷன் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம்.
எக்ஸ்டர்னல் அசோசியேஷன்னா இந்த சாதி பேரவைகள், சாதி சங்கங்கள், அந்த அந்த சாதிக்குள்ளேயே பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த தன்மை இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இவ்வளோ பேர் இருக்கோம் தமிழ்நாட்டில், ஒரு 500-600 சாதி இருக்கு, இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் பேசி பழகி மகிழ்ச்சியா இருக்கிறத விட்டுட்டு எங்க சாதி கூடவே நாங்கள் பழகிக்குவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அவங்க குடும்பத்துல ரொம்ப உக்கிரமா இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க தரப்புல அது பாதுகாப்புன்னு சொல்றாங்க. எங்க வீட்டு பெண்ணுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்க வீட்டு பெண் இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஆணோட இருக்கிறத நாங்க விரும்பல அப்படின்றாங்க. ஸோ பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால நீங்களே கொலை பண்ணிடுவீங்க. சூப்பர், செம்ம ஐடியா இல்லை? நம்மளே வந்து கொலை பண்ற பொண்ணுக்கு யார்கிட்டேருந்து நீங்கள் பாதுகாப்பு, உங்ககிட்ட இருந்து தான் அந்த பொண்ணு வந்து பாதுகாப்பு எடுத்துக்கணும். அந்த பொண்ணோ பையனோ ஹூவர் பீட் வந்து உங்ககிட்ட இருந்து தானே பாதுகாப்பாக இருக்கணும். யார் ஆபத்தானவர்கள்? நீங்கள் தானே மாபெரும் ஆபத்தானவர்கள். உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமையை அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறத உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா நீங்கள் தானே அந்த குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தானவர்கள். யார்கிட்டேருந்து நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க? யார்கிட்டேருந்து கப்ஸா விடுறீங்க பாதுகாக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி? எங்க குடும்பத்துக்கு ஒரு பின்னணி இருக்கு, இந்த பெண்ணை நாங்க படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கோம். பெரிய குடும்ப பின்னணி இருக்கு. குறிப்பா அவளுக்குன்னு நாங்க நிறைய நகை சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். கொடுங்க. ஆனா மாற்று சமூகத்துல இருக்கவங்க எதுவுமே இல்லாம இந்த மாதிரி வந்து எங்க பெண்ணை அணுகிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. இவ்வளவு பண்ணி கொடுத்தனாங்க எங்க பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோமான்றது இன்னை வரைக்கும் நம்பிக்கையோட அந்த தரப்புல பேசுற பேச்சு இருக்கு இல்லையா, அதுலயும் ஒரு நியாயம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சொல்கிறதுல வந்து 2-3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் வளர்த்தோம், நாங்கள் படிக்க வச்சோம், ரைட்டு. எல்லாரும் நீங்கள் குழந்தை ஒன்று உங்ககிட்ட வந்து ப்ளீஸ் என்னை பெற்றுக்கோங்கன்னு சொல்லலை. நீங்கள் தான் குழந்தை பெற்றீங்க, நீங்கள் தான் வளர்க்கணும், நீங்கள் தான் கல்வி கொடுக்கணும், நீங்கள் தான் என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும், அது உங்கள் கடமை. அதுக்காக நீங்கள் அந்த குழந்தை உங்களுக்கு காலம் முழுக்க நன்றியோட இருக்கிறதுங்கிறது ஒரு தனி விஷயம். அந்த நன்றிக்காக நீங்க அதனுடைய உரிமையெல்லாம் விட சொல்றீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு அடிப்படை உரிமை இருக்கு, தன்னுடைய இணையை 20 வயசு வரைக்கும் நீங்க வளர்த்தீங்க சார். அடுத்த 50 வருஷம் எந்த மூஞ்சியில, எந்த காலையில எழுந்து நான் எந்த மூஞ்சில முழிக்கணுங்கிற ஒரு அடிப்படை உரிமை ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ இருக்குதானே? நீங்கள் எதுனா ஒரு சாதியை சொல்வீங்க, இல்லை எதுனா ஒரு காரணத்தை சொல்லி ஜோசியக்காரர் சொன்னார், ஜாதகக்காரர் சொன்னார், இல்லை வந்து அந்த சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு ஏதோ ஒரு லாஜிக்கை சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு மனித ஜீவனை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டுறீங்க. அது ரிதன்யாவோட கணவர் போன்ற ஒருத்தராக இருக்காரு இல்லையா? ஸோ அவரோட கஷ்டப்படு, அதுதான் நீ எனக்கு செய்கிற நன்றின்னு சொல்கிறது ஒரு மனிதநேயம் கொண்ட செயலா, ஒரு மனுஷங்க செய்கிற செயலா இல்லையா? பொண்ணு நல்லா இருக்கணும்லாம் பெற்றோர்கள் பண்றாங்க. பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்க உண்மையிலேயே ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெண் அடுத்த 50 வருடம் யாருடன் வாழ ஆசைப்படுகிறாளோ, அந்த ஆண் யாருடன் வாழ ஆசைப்படுகிறானோ அவங்கள நீங்க வந்து மகிழ்ச்சியா கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கான அத்தனை சொத்துக்குத்து என்ன நீங்க அவங்களுக்குன்னு சேர்த்து வச்சேன்னு சொன்னீங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கறது தானே ஒரு சரியான அம்மா அப்பாவோட கடமை. நீங்கள் அப்புறம் 3வதா இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அழுகுற அப்பாலாம் கூட இருக்காங்க. என்னோட பொண்ணு நாளைக்கு போயிட்டு ஒரு தப்பான இடத்துல மாட்டி கஷ்டப்பட போறா, ஏசிலேயே வாழ்ந்த பொண்ணு அவ போய் குடிசையில் வாழ்வாளான்ற கேள்வியெல்லாம் கூட இருக்கு. ஓகே. ஸோ அருமைதான், அருமையான விஷயங்கள். அதனால் அவங்க குடிசையில் வாழ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஏசியை கொண்டு போய் எங்கே கொடுங்க, அவங்கள யார் வேணான்னா. உங்க அந்த பொண்ணுக்கு பங்கு என்ன சொத்துண்டோ, அந்த பையனுக்கு பங்கு என்ன சொத்துண்டோ அதை கொடுத்து நல்லா வச்சுக்கோங்க இல்லையா? அவ்வளோ பணக்காரங்க அதை கொடுத்து நல்லா வச்சுக்கலாமே. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நீ வேறு சாதியை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா உனக்கு சொத்து கிடையாது, உன்னை நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன், நீ என் மூஞ்சில் முழிக்கக்கூடாது, இவ்வளோ நாளும் நீ என் மேலே ஆசையாக பாசமாக இருந்தியே அதெல்லாம் கட் பண்ணணும், இப்படிலாம் சொல்லி வலி மேலே வலி கொடுக்குறீங்களே ஏன்? நீங்கள் அப்போ அந்த பொண்ணு மேலே உண்மையிலேயே பாசம் வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லையா? ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு கோடீஸ்வரனை லவ் பண்ணட்டும், அல்லது வந்து ஒரு அவ்வளவு தூரம் இப்போதைக்கு ஃபினான்ஷியல் வெல்த் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணட்டும், யாரனாலும் கல்யாணம் பண்ணட்டும், அந்த பொண்ணு நல்லா வாழ்கிறதுக்கு தேவையான பண உதவி
நீங்கள் கொடுங்களேன். ஓகே. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த சாதி கொடுமைகளில் இப்போது நம்ம கொலை ஆன பிறகு தான் அதை பற்றி பேசுகிறோம். கொலைக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் சப்போஸ் அருவாள் எடுத்து அவர் வெட்ட போனார், அந்த பையன் தப்பிச்சுக்கிட்டாரு ஃபார் சம் ரீசன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது நியூஸாகவே இருக்காது. அவ்வளோ வெறுப்பு, அவ்வளவு கோபம், அவ்வளவு முட்டாள்தனம், இது எல்லாம், இது ஒரு க்ரைம், இது எல்லாமே நடந்தால் கூட ஒன்றுமே இல்லாமல் நம்ம இன்னைக்கு வேற எதையாவது பற்றி பேசிக்கிட்டு இருந்திருப்போம். அப்போது கொலை ஆகிறதுக்கு முந்தின நிமிஷம் வரை அது சரி என்று பார்ப்பது சரியா? கொலையை தவிர மீதி எல்லாமே சரின்னு பார்க்கறது சரியா? ஏன்னா சாதாரண ஒரு ஆவரேஜ் தமிழ் குடும்பத்தில் ஒரு பொண்ணு அல்லது பையன் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களா இல்லையா? ஆமாம், 99% பயப்படுறாங்களா இல்லையா? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், எனக்கு இன்னைக்கு ஆம்லெட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா, அம்மா எனக்கு ஆம்லெட் வேணும், அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசையாக கேட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிடிச்ச பாயசத்தையோ எதையோ ஒன்று செஞ்சு கொடுத்து, இப்படி தானே நம்ம 20-25 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன் திடீர்னு எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு அல்லது இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது மட்டும் உங்களுக்கு கசக்குது? நீங்கள் அவ்வளோ செல்லமாக பாசமாக தானே வளர்த்தீங்க. அப்போது ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அப்படி தானே நீங்கள் பண்ணணும். ஸோ ஏன் பயப்படுறாங்க? அந்த குழந்தைங்க லவ் பண்ணுறதுக்கே ஏன் பயப்படுது, அதை சொல்கிறதுக்கு ஏன் பயப்படுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மோசமான முகத்தை காமிக்கிறீங்க இல்லையா? சடனாக வந்து இந்த சினிமாலெல்லாம் வந்து இந்த திடீர்னு 2 பல்லு முளைக்கும், 2 கொம்பு முளைக்கும்ல பேய் படத்துலலாம், அந்த மாதிரி ஏன் அம்மா அப்பாவா அவங்களா இப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்களா என்ன கொல்ல போனாங்க, அவங்களா என் கணவரை கொல்ல போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குரூர முகத்தெல்லாம் காமிக்கிறீங்க தடால்னு. இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தீங்களா? அப்போ இந்த முகம் தான் அவங்க உண்மையான முகமா? ஸோ என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்க, இல்லது அவனை கொலை பண்ணி உங்கள் இணையரை வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அல்லது அவங்கள கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து ஊரை விட்டு ஓட வைக்கிறது, அதை மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு மிரட்டுறீங்க. அப்படி இல்லாத அந்த படிப்பை நிறுத்து, உடனே வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ கூடிய கல்வி உரிமையில் கையை வைக்கிறீங்க, அதுடைய வேலை பார்க்கக்கூடிய உரிமை, சம்பாதிக்கக்கூடிய உரிமையில் கையை வைக்கிறீங்க. அல்லது வந்து ஒருவேளை அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து இந்த அவங்கள நல்லா வாழாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை அத்தனையும் உட்காந்து பண்ண வேண்டியது. 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார், கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்கேயோ அவங்க பாட்டுக்கு ஒரு கடை வச்சுக்கிட்டு அல்லது ஒரு வேலைக்கு போய்கிட்டு அவங்க ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க போயிட்டு அவங்க தொழிலை எப்படி கெடுக்கிறது, அவங்க வேலையை எப்படி காலி பண்ணுறது, அவங்கள எப்படி அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவங்களுக்கு எப்படி வீடு கிடைக்காம பண்ணுறது, இப்படி என்னென்ன விதத்துலலாம் அவங்கள ஃபினான்ஷியல் முதற்கொண்டு அவங்கள டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணி அவங்கள பிரித்து எடுத்துகிட்டு வந்து, இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம் பண்ணுற வேலையா? ஒரு சராசரி தமிழ் குடும்பத்தை நான் சொல்கிறேன், இந்திய குடும்பத்தையே நான் சொல்கிறேன், பண்ணுற மனுஷத்தன்மையோடு இருக்கிற வேலையா? நீங்கள் உங்களுக்குலாம் என்ன பெருமை இருக்குன்றேன். நான் பெத்தேனா, எனக்கு தெரியாதா, எனக்கு பார்க்க தெரியாதா, பண்ண தெரியாதா அப்படின்னா உங்கள் பிஹேவியர்லாம் இப்படி தானே இருக்குது. நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் ரிதன்யா புருஷா மாதிரி தானே. நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸை மட்டும் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து சொல்லாதீங்க. சராசரியாக நடக்கக்கூடிய குடும்ப வன்முறைகள், குடும்ப வன்முறைனா என்ன? வெறும்னா இழுத்து போட்டு அடிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு இழிப்பேச்சு குடும்ப வன்முறை. ஒய்ஃபுக்கு காசு கொடுக்காம இருக்கிறது, செலவுக்கு காசு கொடுக்காம இருக்கிறது குடும்ப வன்முறை இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அதே சாதிக்குள்ளேயே அரேஞ்சு மேரேஜ் பண்ண பெண்களை நான் ஆயிரக்கணக்கான பெண்களை சந்திக்கிறேன். அவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க வந்து கணவர்கிட்ட ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த கேட்குறதுக்கே அவ்வளோ வாட்டி தயங்குறாங்க, பயப்படுறாங்க, அல்லது தயங்குறாங்க, அல்லது கேட்காமையே விட்டுறாங்க, அல்லது 10 விஷயம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2, 4, 5, 6 கேட்டுக்கிறாங்க. இந்த ரேஞ்சு தான் அவங்க வந்து இருக்குது. அவ்வளோ அவங்க மைண்டு வந்து ப்ராசஸ் ஆகுது. இதை நான் எப்போ சொல்ல போகிறேன், எப்படி சொல்ல போகிறேன், மூடு பார்த்து சொல்ல போகிறேன்னா, நல்ல நேரத்தில் சொல்ல போகிறேன்னா, நான் ஏதாவது ருசியாக சமைச்சு போட்டுட்டு அந்த நல்ல மூடில் இருக்கும்போது சொல்ல போகிறேன். இவ்வளோ கேம் ஏங்க ப்ளே பண்ணணும்? இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்க,
நீங்க என்ன பெரிய ஒரு விஷயத்த கேட்டுற போறீங்க? ஏதோ இங்க வாழக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தோ வந்து ஒரு ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல வீடு, ஒரு அம்மா நல்ல வீட்டுக்கு போறது, ஒரு அம்மா வீட்டுக்கு போறது, உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறது, உங்களுக்கு ஒரு அரசியல்லையோ ஒரு சமூகத்திலேயோ ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறேன், இந்த மீட்டிங் போறேன் வரேன், இந்த சோஷியல் ஒர்க் பண்றேன், இவ்வளவுதானே உங்களுக்கு ஆசையா இருக்க போகுது. இதுக்கு மேல என்ன இருந்துற போகுது? இதுக்கு எதுக்கு 10,000 வாட்டி அவங்கள யோசிக்க வைக்கிறீங்க? இது குடும்ப ரீதியான இந்த சிக்கலை வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அது இன்னும் பேசப்படணும். நிறையா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. வால்யூம் அதிகமா இருக்கு. இப்ப நடு ரோட்ல நடந்த கொலை அப்படிதான் பார்க்கப்படுது. நடு ரோட்ல ஓட ஓட விரட்டி கொலை பண்றாங்க. இதை தாண்டி சமூகம் தாண்டி அரசு இந்த இடத்துல மெத்தன போக்கா இருக்கா? அரசு மேல பயம் இல்லையா? அரசு பேசக்கூடிய கொள்கை, சமூக நீதி இதெல்லாம் பேசுகிற ஒரு அரசு ஆட்சியில் இது நடக்கு அப்படின்றதையும் பிரதான கேள்வி எழுப்புறாங்க. நிச்சயமாக நிச்சயமாக வந்து அரசாங்கம் நிச்சயமாக ஒரு மாபெரும் பொறுப்புதாரர், மக்களின் பிரதிநிதி. அவங்க கிட்ட ஒரு கொடூரமான சைலன்ஸ் நிலவுது. அமைதியே கொடூரமானது இல்லையா? கொடூர அமைதி வந்து நிலவுது. மிக குறிப்பா இன்னைக்கு வரைக்கும் கொலை வந்து முந்தானத்து நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் நேற்று இல்ல முந்தானத்து நடந்தது. முந்தானத்து எனக்கு தெரியும் அது நடந்தது. அப்படியா? ஆமா ஆமா முந்தானத்து தான் நடந்தது. ஸோ கொலை நடந்தது. இன்னும் இதுல ஹைலைட், இந்த கேஸ்ல பர்டிகுலர்ல ஹைலைட் வந்து கொலைகாரருடைய அம்மாவும் அப்பாவும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். ஓகேவா? யாரு? கிருஷ்ணவேணியும் சரவணனும். ஸோ கிருஷ்ணவேணி மற்றும் சரவணனுடைய முகங்களை நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை. யாருமே பார்க்கல. ஏன்? அது அரசாங்கத்துக்கு தெரியாதா? காவல்துறையுடைய எஸ்ஐயோட போட்டோ காவல்துறைகிட்ட இல்லையா? அதை எடுத்து வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அதை இங்க வெளியிடாம இருக்காங்க. எதனால? அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். எல்லாருமே நம்ம இந்த கேள்வியை கேட்கணும்ல. ஏன் நீங்க அவங்க புகைப்படத்தை வந்து வெளியிடல? கொலை செய்தவர்கள் உடைய புகைப்படம், கொலைக்கு இவ்வளவு உறுதுணையாக இருந்தவர்களுடைய புகைப்படம் ஏன் வெளியே வராம இருக்கு? இனிமே நான் வெளியே விடலாம், பட் இப்போ வரைக்கும் ஏன் வந்து வெளியே விடாம இருக்கு? ஈவன் சுர்ஜித்தோட போட்டோவே ரொம்ப கிட்டத்தட்ட 24 மணி நேரம் 30 மணி நேரம் கழிச்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது ஏன்? அப்போ அவங்கள பாதுகாக்க ட்ரை பண்றீங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? புகைப்படம் வெளியிட மறுக்கிறதுல ஒருத்தரை பாதுகாக்க முடியும் இல்ல, ஏதோ ஒரு ஃபேவர் இருக்குல்ல. கொலைகாரருக்கான ஒரு ஃபேவர் வந்து நம்ம பார்க்குறோம்ல, அது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அது ஒன்று இருக்கு. அதை தாண்டி நான் வந்து என்ன பார்க்குறேன்னு சொன்னால், மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் பிரதிநிதினா யாரு? என்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் புரிந்து கொண்டு என்னுடைய வலியை நீக்குவதற்காக என்னுடைய ஓட்டை வாங்கி என் வலியை நிவர்த்தி செய்வதற்காக மக்கள் பிரதிநிதிகளாக அமர்ந்திருப்பவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள். எம்எல்ஏஸ், எம்பிஸ், சீஃப் மினிஸ்டர், ஆமாம் எல்லாமே. ஸோ இவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய சைலன்ஸ் நான் பார்க்குறேன். எல்லா கட்சிகளும் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் எம்எல்ஏஸ், எம்பிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் தென் 95% ஆர் 98% ஆஃப் தி எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் இப்போ வரைக்கும் ஒரு கனத்த மௌனம், ஒரு கொடூரமான பயங்கரமான மௌனம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மௌனம் தான் கொலை செய்ததுன்னு நான் சொல்கிறேன். இந்த மௌனம் தான் 97% கொலைகாரர்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறேன். ஆணவ கொலை கடந்த ஒரு 10, 15, 20 வருடங்களாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த அத்தனை நூற்றுக்கணக்கான ஆணவ கொலைகள் வந்து தண்டிக்கப்படவில்லை. எவ்வளவு வந்து தண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 3% தான் சொல்கிறாங்க. இதுலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க, 100 பேர் கொலைகாரர்கள் என்றால் 3 பேரை தான் நாங்கள் வந்து தண்டிப்போம், குற்றம் நிரூபித்து தண்டனை கொடுப்போம். 97% வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒய்யாரமாக வெளியே சுற்ற விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா இதுதான் சொல்லுது. அப்போது இந்த மௌனமும் அந்த 97% கொலைகாரர்கள் ஒய்யாரமாக வெளியே திரிவதும் குள்ளேயும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு இல்லையா? அப்போ இந்த மௌனம் தானே கொலை செய்தது. ஏன் வந்து கவின் கொலை செய்யப்பட்டார் என்றால், இதற்கு முன்னால்
நடந்த ஆணவ கொலைகளில் செய்த கொலைகாரர்கள் தண்டிக்கப்படவில்லை இப்போது வரை. 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி, 25 வருஷம் முன்னாடி செய்யப்பட்ட கொலைகளில் கூட 1-2 பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்களே ஒழிய பெரும்பான்மையானவர்கள் இப்போது வரை தண்டிக்கப்படாமல் இருக்கும்போது கொலைகாரருக்கு ஏன் தைரியம் வராது? அந்த 2 எஸ்ஐ இருக்காங்கல்ல, யாரு? அந்த கொலைகாரருடைய அம்மாவும் அப்பாவும். அந்த 2 எஸ்ஐயும் எத்தனை கேஸ் பார்த்துருப்பாங்க. இவங்க பார்த்தா பயமா இருக்கு. இத்தனை வருஷம் அவங்க வந்து இந்த 20 வருஷம் சர்வீஸ்ல 2 பேரோட சர்வீஸும் சேர்த்தா 40 வருஷம் இந்த சர்வீஸு எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சாதிக்கு சாதகமா என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருப்பாங்க, என்ன மாதிரியான டார்ச்சர்கள் செய்திருப்பாங்க. பயமா இருக்கு இல்லையா? ஸோ நான் அதுதான் சொல்லியிருந்தேன். இது அவங்களுடைய எத்தனையாவது கொலையோ, எத்தனையாவது கொலைக்கு உடந்தையோ, எத்தனையாவது கொலையினுடைய ஆதரவாளர்களோ அவர்கள் தெரியாது இல்லையா? அப்போது காவல்துறையில் 2 எஸ்ஐ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாதியில் ஊறிப்போன ஒரு மகனை வளர்த்தெடுக்க முடியும் என்றால் அவர்கள் வந்து கூட இருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபேக்ட் வந்து அக்யூஸ் நம்பர் 1 அவங்க அப்பா தான், அக்யூஸ் நம்பர் 2 வந்து அவங்க அம்மா, அக்யூஸ் நம்பர் 3 தான் சுர்ஜித். ஆமாம். ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னா இந்த என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் அதை நம்பி நம்ம போகிறோம்ல, ஒரு சாதாரண மக்கள் வந்து போகிறோம்ல, அவங்களோட நிலைமை என்ன? சட்டம் தெரியாத மக்கள். சட்டம் தெரியாத, உரிமை தெரியாத, சட்டம் தெரியாத, உரிமை தெரியாத மக்கள். ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் டிரைவர், அவரோட பேர் வந்து பூமிநாதன் நினைக்கிறேன், பூமிநாதன் அவருடைய பேர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு காதல் செய்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில், டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 4வது நாள் ஆச்சு அவங்க கல்யாணம் பண்ணி. 4வது நாள் காவல்துறை வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 2 பேரையும் அடித்து பயமுறுத்தி பிரித்து அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் இவர் வந்து நியாயத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். இந்த பூமிநாதன் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கார் 8-9 வருஷமாக. அவருக்கு நியாயமும் கிடைக்கல, யாருமே வந்து இதில் தண்டிக்கப்படலை. ஸோ எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, நம்ம ஜனநாயகத்தை இழந்து விட்டோம். நம்ம வந்து ஜனநாயகத்தின் பாதுகாவலர்களான இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், the police stations, the courts, the government hospitals, the CBI, the Enforcement Directorate, the Election Commission, எல்லாமே மக்களுக்காக வேலை செய்கிறத நிப்பாட்டிட்டாங்க. எல்லாருமே மக்களுக்கு எதிராக வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, வெள்ளைக்காரர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு காலத்துக்கு நம்ம போயிட்டோம். ஒரு 100-110 வருஷத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்து இறங்குறதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எந்த இன்ஸ்டியூஷனும் மக்களை பாதுகாக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா இன்ஸ்டியூஷனோட வேலையும் மக்கள்கிட்டேருந்து எப்படி சுரண்டலாம், பிடுங்கலாம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதில் கூட 4 கவர்மெண்ட் ஸ்கூலு மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருந்துச்சு வெள்ளைக்காரங்காலத்தில் கூட. பட் அதர்வைஸ் ஜென்ரலாக வந்து அப்படி தான் இருந்துச்சு. மக்கள் மட்டும்தான் மக்களுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போவுமே ரொம்ப பயத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபியர் நாட் அப்படின்னு சொல்கிறார், பயமற்று இருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த பயமற்ற நிலைக்கு நம்ம போகும்போது தான் நம்ம வந்து சுதந்திரத்தை அடையக்கூடிய தகுதியை நாம் பெறுகிறோம் அப்படின்னு சொன்னார். எப்போ சுதந்திரம் அடையக்கூடிய தகுதியை நீங்கள் பெறுகிறீர்களோ அப்போ சுதந்திரத்தை உங்ககிட்ட இருந்து யாருமே மறைச்சு வைக்க முடியாது, அது உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னார். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. ஸோ நவ் வி ஹேவ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ். எல்லா சாதிக்காரங்களும், எல்லா சாதியிலையுமே இந்த மாதிரி எல்லாருமே எல்லாம் இல்லை, எல்லா சாதியிலையுமே வந்து கவினுக்காக வந்து பதச்சு போய் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை செய்ய வேண்டியிருக்கு. நமக்குள்ளே பேசி கலந்து when institutions fail people stand up அப்படின்னு சொல்லி ஒரு ரிசைன்ட் IAS ஆஃபீஸர் சொன்னார். அதுபோல் when எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா மக்களாகிய நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சேர்த்து
நம்ம வந்து ஒரு ஜனநாயகத்தை ஒரு புதுசாக துளிர் விட்டு நம்ம ஜெனரேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். தொடர்ந்து பேசும் தோழர். நன்றி தேங்க்யூ தோழர். தேங்க்யூ. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.